இஸ்ரோ இப்போ ஒரு அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க. அது என்னன்னா சுக்ராயன் 1 அப்படின்னு சொல்லப்படுற சுக்ராயன் 1 விண்கலத்தை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விண்கலம் எதுக்காக அப்படின்னா வெள்ளிக்கோளை, அதாவது சூரிய குடும்பத்துல இருந்து 2வதா இருக்கிற அந்த வெள்ளிக்கோளை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. அப்படி இந்த வெள்ளிக்கோளுக்கு வந்து சுமார் 1500 கோடி செலவுல இந்த ஒரு விண்கலத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த இஸ்ரோ விஞ்ஞானிகள். எதுக்காக இந்த விண்கலத்தை அனுப்புறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த வெள்ளிக்கோள் வந்து பில்லியன் கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தோன்றுச்சு, எப்படி உருவானது, அது மட்டும் இல்லாம இதனால பூமிக்கு ஏற்படுற பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக இந்த ஒரு விண்கலத்தை வந்து அனுப்பப்படுறாங்க. இப்படியாப்பட்ட இந்த விண்கலம் வந்து வெள்ளி கிரகத்தோட அந்த மேற்பரப்புல சுமார் 4 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் சுத்திட்டு இருக்குமாங்க. அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியோட தயாரிச்சுட்டு வராங்க இந்த விண்கலத்தை. இப்படியாப்பட்ட இந்த விண்கலம் வந்து 2028 மார்ச் மாசம் இந்த ப்ராஜெக்டை வந்து இந்த விண்கலத்தை வந்து விண்ணில் ஏவப்படுமாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இப்படி இந்த வெள்ளி கிரகத்தோட தன்மை என்னன்னு பார்த்தோம்னா, அதிகப்படியான வெப்பம் காணப்படுமாங்க அந்த வெள்ளி கிரகத்துல. அது மட்டும் இல்லாம அந்த அங்க இருக்கிற அந்த மேகங்கள், மேற்பரப்பில் இருக்கிற மேகங்கள்லாம் வந்து மிகவும் நச்சுத்தன்மை வந்ததாகவும் இருக்கும். இயற்கைக்கு மாறா இந்த கிரகம் வந்து தலைகளா சுத்திட்டு இருக்குமாங்க. இதனாலேயே இதுக்கு நிலவு கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள்.